வணக்கம் சார். வணக்கம். எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு பேசிட்டு வரோம். இப்போ நன்றி அறிதல் எவ்வளவு முக்கியம், அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மனித தொடர்பிலும் நம்ம நன்றி அறிதலை வெளிப்படுத்த வேண்டுமா? ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னா வி ஆர் டீலிங் வித் பீப்புள். நம்ம ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இதுக்குள்ளே போகிறோம், ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகிறோம், இல்லை ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்களை முன்னாடி விட்டுட்டு அடுத்தது நம்ம பின்னாடி போகிறது அவங்களோட கைண்டாக இருக்கிறது. அவங்க கண்டிப்பாக இப்போ அவங்க அதை ஒரு செயல் செஞ்சாங்கன்னா, நமக்காக செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, நம்ம தேங்க்ஸ் மனதறிஞ்சு சொல்லணும், வாயில உதடுற அளவில் இல்லாமல் ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்றது எந்த லாங்குவேஜ்னாலும் பரவாயில்ல. பட் as long as you tell them நீங்க நல்லது செய்றீங்க. அவங்க அதை எடுத்துக்கல, பிஸி லைஃப். பட் ஆனால் இஃப் வி ஆர் நோபடி இஸ் பிஸி, ஆனால் நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். அந்த டெய்லி ரொட்டீன்ல வாட் எவர் வி கெட் ஃப்ரம் சம்படி, அதுக்கு நம்ம நன்றி சொல்றது அப்படிங்கிறது என்னத்தினால நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒருத்தரை கொடுத்து அந்த செயலை செய்யறதுக்கு எல்லாரும் நம்ம லைஃப்ல வர்றது ஒரு ரீசனுக்காக வராங்க. அண்ட் ஒரு டைம்ல பிரிவாங்க, ஒரு டைம்ல வருவாங்க, ஒரு டைம் போவாங்க. தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் சில சமயம் முகமே தெரியாத அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறீங்க. நீங்க ஒருத்தரோட சர்வீஸை நீங்க அப்ரிஷியேட் பண்ணி நம்ம தேங்க்ஸ்ன்னு சொல்றதுக்கு, நன்றின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு லைசன்ஸ் தேவை கிடையாது, யாரோட பர்மிஷனும் தேவை கிடையாது. நீங்க உங்க மனசறிஞ்சு நம்ம வெளியே சொல்லணும். இது பழைய காலம்னு சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நன்றி சொல்றது இட் டசன்ட் காஸ்ட் அஸ் எனிதிங். ஒய் டோன்ட் வி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வியூவர்ஸே சொல்லுவாங்க, ஐ ஃபீல் ஹாப்பி. மற்றவர்கள் நன்றி அறிதலை வெளிப்படுத்தாத சூழலில் கூட நாமே தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டியது ஏன் முக்கியம்? ஸோ நான் இதுக்கு முன்னாடி போனதுல பிரபஞ்சம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்ப கொடுக்கும். ரைட்? இப்போ உங்களுக்கு லவ் வேணும்னா நீங்க அன்பை கொடுக்கணும். லவ்னா இங்க இந்தியன் கான்டெக்ட்ல வேற மாதிரி இருக்கும். அன்பு வேணும்னா அன்பை கொடுக்கணும். உங்களுக்கு பணம் வேணும்னா பணத்தை கொடுக்கணும். பணம் கொடுக்கணும்னா இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம செயல் தான் நமக்கு என்ன வேணுமோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அடுத்தவங்க என்ன செய்யலைங்கிறது நமக்கு தேவையில்லாதது. ஆனா நம்ம இப்படிதான் இருக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, அதுவும் நம்ம ஒரு சர்டன் லெவலுக்கு அப்புறம் நமக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு வாழ்க்கை. அதனால நான் இன்னைக்கு வெளியில போறேன், நான் யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்றாங்களோ இல்லை யாரெல்லாம் என்னோட வழியில வராங்களோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம போறோம் அப்படின்னா, நம்ம தேங்க்ஸ் சொல்றதுல நம்ம குறைஞ்சு போறதுவே கிடையாது. அவங்க சொல்லலைன்னா, திருப்ப சொல்லலைன்னா வி டோன்ட் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன். அவன் சொல்லலைங்கிறதுக்காக நம்ம மனசு உடைஞ்சு போயிடப்போகுது. அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு நம்மளோட வழியை பார்த்து போயிட்டே இருக்க உங்களுக்கு எவ்ரிடே உங்களோட லைஃப் ஒரு 3 months நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க, அந்த நன்றி சொல்றதை மட்டும் கான்சியஸா, அதாவது மனம் உணர்ந்து எனக்கு நீங்க கொடுத்ததுக்கு தேங்க்யூ. பஸ் கண்டக்டர்ல ஆரம்பிச்சு நீங்க எங்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் நன்றி சொல்லி பாருங்க. ஒரு 3 மாசத்துல பாருங்க. ஏன் 3 மாசம் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 months விட்டுருவோம். சொல்லணும்னு நினைப்போம், இன்னைக்கு சொல்லுவோம், 2 நாள் சொல்லுவோம், அப்புறம் 3ஆவது நாளான அடா போடா அப்படிங்கிற ஒரு மண்டலம். அதான் இப்ப 3 மாசம் நீங்க சொல்ற. சில சமயம் என் சிஸ்டர் கேட்பாங்க, ஃபேமிலிக்குள்ள எதுக்கு நீ நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், தேங்க்யூ சொல்றேன். டசன்ட் மேட்டர். இது நான் கத்துக்கிட்டது இங்க எனக்கு சொல்லி கொடுத்து எனக்கு தெரியும், ஆனா ப்ராக்டிஸ் பண்ணல. ஆனா கனடால ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூங்கிறது நீங்க சொல்லலைன்னா அந்த சின்ன குழந்தைங்க கூட சொல்லுவாங்க, வாங்க ஹவு டு யூ ஆஸ்க் அப்படிம்பாங்க. ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ, தட்ஸ் தேர். நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருந்தும் நிறம், மொழி, மாநிலம் போன்ற அடிப்படைகளில் நாம் வேறுபடுத்தப்படும் மனப்பான்மை ஏன் தொடர்கிறது? கல்ச்சர் ஷாக் அப்படின்னா, பீப்புள் ஆர் மோர் நைசர் தென் ஹியர். நான் ஒரு ஃபாரினர். அவங்க சொல்லுவாங்க ரேசிசம்லாம் இருக்கா அப்படின்னு. there is no racism in no country. ஓகே, நம்ம தான் இங்க ரேசிஸ்டா இருக்கோம். எப்படின்னா, இப்ப நார்த் இந்தியால இருந்து பீகார்ல இருந்து வேலை செய்யறாங்க எல்லாம் இந்தியன்ஸ். வீசே வடக்கன்ஸ். ஒரு மலையாளி மல்லூஸ் அப்படிங்கிறோம். we have names. நார்த் ஈஸ்ட். so they are all Indians. ஒரு பாயிண்ட்ல நம்ம சொன்னோம், ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
ஆனா அதை செயல்ல காமிக்கணும், ரைட்? இப்ப நம்ம வந்து அவன் இந்த கலர், இந்த மொழி, இந்த இதுன்னு நம்ம வேறுபடுத்துறோம். நம்ம தான் பெரிய ரேசிஸ்ட் கம்பேர் டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அதை சொன்னோம்னா நமக்கு வந்து அதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வி டோன்ட் நீட் டு டிஃபரன்ஷியேட் கலர், வி டோன்ட் டிஃபரன்ஷியேட் லாங்குவேஜ், வி டோன்ட். அந்த முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா மதம் ஜாதின்னு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டேட் வைஸா பண்ணிட்டு இருக்கோம். மொழி, நான் இங்கிலீஷ்ல பேசுறேன், தமிழ்ல பேசுறேன், ஹிந்தியில பேசுறேன், இட் டசன்ட் மேட்டர். எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு நம்ம எந்த லாங்குவேஜ் பேசுறோமோ அந்த லாங்குவேஜுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ தட்ஸ் வெரி பேசிக். இப்போ நான் கனடா போயிருந்தப்ப பெரிய இது என்னன்னா, தேவர் பீப்புள் வேர் வெரி நைஸ் டு மீ. அண்ட் சம் பீப்புள் ஆர் பேட் அப்படின்னா இங்கேயும் இருக்கிறாங்க. இங்கேயும் முக்கால்வாசி பேர் தே ஆர் வெரி நைஸ் டு மீ. ஏதோ 1-2 பேர் வந்து கோவப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அன்னைக்கு, அவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு வேண்டியது, அன்னைக்கு வேண்டிங்கிற பணம், அதை உழைக்கணும், அவன் ட்ரை பண்றான். ஸோ நம்ம நடுவில் போய் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அதனாலதான் அவன் அதை நம்ம யோசிக்கணும். ஸோ இப்போ அங்க போறப்ப நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூன்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்புவோம். உங்களுக்கு ஒத்தே வரல அப்படின்னா, அந்த கஸ்டமர் டீலே பண்ண முடியல அப்படின்னாலும், நீங்க கேட்கறதெல்லாம் ரைட்டு, ஆனா எங்களுக்கு உங்க அளவுக்கு என்னால சர்வீஸ் கொடுக்க முடியாது, நீங்க வேற கடைக்கு போய்க்குங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்ல. வெளியே போடா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி உங்களை வெளியே அனுப்ப மாட்டான். அன்லஸ் அதர்வைஸ் நீங்க எப்படி அவனை பேசுறீங்களோ, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு குனிஞ்சு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து போவான். அப்படி பாக்குறப்ப நம்ம போனப்ப நம்ம என்ன, ஏன் இந்த கண்ட்ரி இவ்வளவு நல்லா இருக்கு? இது இந்தியால, இது கனடால மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா போங்க, யூகே போங்க, ஒயிட் பீப்புள் தேர். மேலை நாடுகள். ஆமா, நீங்க எந்த கண்ட்ரினாலும் போங்க, நேட்டிவ் பீப்புள், நாட் இந்தியன்ஸ் லிவிங் தேர். இந்தியன்ஸ் லிவிங் தேர், தே லிவ் த சேம் லைஃப். இங்க என்ன பண்றோமோ அதுதான் அங்கேயும் பண்றோம். இங்க எப்படி இருக்கோமோ அங்கதான் அப்படி இருக்கும். ஆனா நிறைய பேர் அப்ப அப்படி இருந்தா இன்டெகிரேட் ஆக முடியாது, உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப வந்து நீங்களும் அந்த கலாச்சாரத்தை பிடிக்கணும். ஆனா நமக்கு இந்தியாவில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலை நாடு கலாச்சாரம் இல்ல வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் வந்து பேடுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நான் ஸ்கூல்ல இருக்கிறப்ப அப்படிதான் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து கல்ச்சரே இல்லைன்னு. வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இந்தியா ஒருபோதும் மேல போக முடியாது, அன்லஸ் அதர்வைஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க 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 கிட்ட இருக்க நல்லதுக்கு சொல்றேன். இந்த பாருக்கு போறதோ பார்ட்டிக்கு போறதோ அவங்களோட கலாச்சாரம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்து எவ்வளவோ நல்லதுகள் இருக்கு அவங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும். இப்ப நான் சொல்வேன், ஐம் அ ப்ரௌனஸ் ஒயிட் காய் அப்படின்னு சொல்லுவேன். ப்ரௌனஸ் ஒயிட் காய்னா நீ என்ன வெள்ளையா, நீ வெள்ளையாலாம் இல்லை அப்படிம்பாங்க. இல்ல, அது இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் பார்க்க இந்தியனா இருந்தாக்கணும். நான் வந்து கெனடியன் கல்ச்சர் தான் நான் ஃபாலோ பண்றேன், இங்கேயும் தான் ஃபாலோ பண்றேன், கெனடியன் கல்ச்சர் தான் ஃபாலோ பண்றேன். எப்படின்னா, கெனடியன் கல்ச்சர் இஸ் வெரி ஹார்ட், ஈஸி டு ஃபாலோ இந்தியன் கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர்ல எந்த ஸ்டேட் வேணா எடுத்துங்க, நீங்க அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணிடலாம். எவ்ரிபடி வி ஹேவ் சர்டன் திங்ஸ் டு டூ, ஃபாலோ. ஆமா, ஹேபிட்ஸ் இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்கு. சில பேத்துக்கு இப்படி வணக்கம் சொல்லணும், சில பேருக்கு ஹக் பண்ணலாம், சில ப்ராவின்ஸ்ல, சில ஸ்டேட்ஸ்ல. ஸோ நிறைய நமக்கு கல்ச்சரெல்லாம் நம்ம வி ஆர் பவுண்ட் டு சர்டன் திங்ஸ். வெள்ளிக்கிழமை முடி வெட்ட மாட்டோம், சனிக்கிழமை இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு நம்ம வி ஹேவ் அவர் ஓன் திங். நான் அந்த அளவுக்கு போல, ஜென்ரலா ஒரு மக்களோட மக்களா எப்படி நம்ம பழகுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது உதாரணம் சொல்றேன். நீங்க எந்த கலர், எந்த ரேஸ், எந்த ஜாதி, எந்த மதமா இருந்தாலும் கெனடியன்ஸ் டோன்ட் கேர். தே ட்ரீட் அவன் பிரதரை எப்படி, அவன் பிரதரையோ அப்பா அம்மாவோ எப்படி ட்ரீட் பண்றானோ அதே மாதிரிதான் நீங்க போய் நாளைக்கு இறங்கினாலும் உங்களையும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவான். அவங்களுக்கு வந்து எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப வந்து இதே இல்லையா, ரேசிசமே இல்லையா அப்படின்னா, ஆர் இந்தியன்ஸ் வந்து இந்த யூடியூப்ல இதெல்லாம் வந்து இந்தியன்ஸ் வந்து இது பண்றாங்க, வீடியோஸ் வருது. அப்ப நம்ம கேட்கணும், நீ போய் அங்க என்ன பண்ண? அவன் உன்னை அடிக்கிறான், திட்டுறான், வெளியே போ அந்த கண்ட்ரியை விட்டு. இப்போ ட்ரம்ப் சொல்றாரு இந்தியன் ஷுட் கோ அப்படின்னா, he has a valid point. அவன் கண்ட்ரியில வந்து நீ அவன் கல்ச்சரை மாத்தணும்னு நினைச்சா விடுவானா? எந்த கண்ட்ரியில போனா live when you go to Rome, you live like a Roman. மேலை நாடுகளுக்கு செல்லும் போது நன்றி அறிதல் மற்றும் மனித தொடர்புகளில் காணப்படும் கலாச்சார வித்தியாசங்கள் என்ன? அவங்க முதல்ல கலர் பார்க்கறது கிடையாது, நீங்க யாரு எந்த இதுவும் பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து உங்களை மனுஷனா பார்க்கறான், நீங்க என்ன தொழில் செய்றீங்கிறதும் பார்க்கறது கிடையாது. ஸோ உங்களை வந்து அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனிதனா பார்க்கறப்ப நீங்க அவனோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை ஒரு கொடுக்கலாம். அந்த சொசைட்டி வந்து they respect you. நமக்கு மேலுள்ளவர்களுக்கு மட்டும் நன்றி தெரிவித்து கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை மதிக்காமல் நடக்கும் என்னுடைய மனப்பான்மை தானா உண்மையான பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னா, நான் இங்க வந்து பாக்குறப்ப
யூ ஹேவ் 2 sets of rules. பணக்காரனா இருந்தா அவனுக்கு ஒரு ரூல் இருக்கிற மாதிரி இருக்கு. யூ டோன்ட் ஹேவ் மணி, உன்கிட்ட ஏழையா இருந்தா, இப்ப என் வீட்டுக்கு வரான் அப்படின்னா அவன்கிட்ட பணம் இருந்தாலும் அவனை நல்லா ட்ரீட் பண்ணுவேன். எனக்கு என் வீட்டில் வந்து வேலை செய்யறவங்களையும் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஈக்குவலா நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாரும் வந்து அதை நல்ல வழியில எடுத்துக்க போறது இல்ல. நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதுக்கு தகுந்தாப்புல ஃப்ரெண்ட்ஸும், அதுக்கு தகுந்தாப்புல உங்களை சுத்தி வேலை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த மக்கள் வந்து உங்களை சூழ்ந்து வருவாங்க. ஸோ அதான் கெனடியன்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஃபாலோ டு. நன்றி அறிதல் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாய் இருக்க உதவுமா? கண்டிப்பா நம்ம நன்றி செலுத்துறப்ப நம்மளோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது எப்படி அப்படின்னா நீங்களே செஞ்சு பாருங்க. ஒரு 3 மாசம் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. எப்படி உங்களோட மனநிலை இருக்கு, எப்படி நீங்க அதை ப்ராசஸ் பண்றீங்க, உங்ககிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நீங்க உங்களுக்கு கோவமே வராத அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிபி வராது, உங்களுக்கு இருக்கிற உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா, உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும், உங்களோட ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும், மைண்ட் ஃப்ரீ ஆகும். எஸ், எவ்ரிதிங். ஒரு நல்ல டே எடுத்துக்கங்க, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த டே வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? எவ்ரி டே இஸ் லைக் தட், வில் பி வெரி ஹாப்பி. மற்றவர்கள் அப்படி செயல்படாத சூழலில் கூட நாமே தொடர்ந்து நன்றியறிதலை நடைமுறையில் எப்படி செயல்படுத்தலாம்? சரி, இப்ப இது வந்து ரொம்ப காமனா சொல்லக்கூடியது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நான் அப்படி இருக்கிறது அப்படின்னா மற்றவங்களை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஆனா நம்ம வந்து நம்மளோட ரியாக்ஷன்ஸை மாத்திக்க முடியும். இப்ப நீங்க இருக்கீங்க, நீ வந்து ஏதோ ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கிறத ஐ கேனாட் கண்ட்ரோல். ஆனா அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேங்கிறத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க சொல்ற எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அமைதியா இருக்கலாம், இல்ல அந்த டாபிக் விட்டு வேற டாபிக் பேசலாம், இல்ல எனக்கு உங்களோட பேசவே பிடிக்கல அப்படின்னா நீங்க எனக்கு வேற வேலை இருக்குங்க, இன்னைக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி, தேங்க்யூ, உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்க கிளம்பி போகலாம் நன்றி சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த அவர் புரிய வச்சிருக்கிறாரு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப அவமானமா பேசியிருக்கீங்க அப்படின்னா நான் ஐம் ஹர்ட், பட் ஐ ஆல்சோ லேர்ன்ட் தட் யூ ஆர் நாட் த ரைட் எனர்ஜி ஃபார் மீ டு சிட் அண்ட் டாக். எனக்குன்னு ஒரு நம்ம சொல்லுவோம் பொறுமையை சொதிக்காத அப்படிம்போம். அங்க வந்து கனடாவில் சொல்லுவாங்க வி ஆல் ஹேவ் பவுண்டரிஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு இதுக்கு மேல ஒரு எல்லைக்கு மேல வந்து எல்லா மனிதனுக்கும் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம வரையணும், நமக்கு சொல்லணும். நமக்கு இங்க பாருப்பா, என் பொறுமை இவ்வளவுதான், இவ்வளவு நேரத்துக்கு மேல, இதுக்கப்புறம் வந்து நீ ஏதாவது பேசணும்னா நம்ம வந்து கோவப்பட தேவையில்லை. எதுக்கு நம்ம கோவப்பட்டு அடுத்தவனை ஹர்ட் பண்ணும்? எனக்கு பிடிக்கலையா, நான் வேலைக்கு போய் துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுல எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கல்ச்சர்ல எல்லாமே இருக்கு, இல்லைன்னா சொல்லல. ஆனா நம்ம வந்து அதை செயல்பாட்டுக்கு மறந்துட்டோம், செயல்பாடுபடுத்த தெரியல நமக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப நாளா பண்ணல. ரைட், இப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நாளா ஓட்டலைன்னா என்ன ஆகும்? துருபிடிச்சு வீணா அதை யூஸே பண்ண முடியாத மாதிரி போயிடும். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா இட்ஸ் வெரி ஈஸி இஃப் யூ ஸ்டார்ட் பிராக்டிசிங். நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம விட வேணாம். நான் என்ன சொல்றேன், இஃப் தே ஸ்டார்ட் யூசிங் இட், அது ஒரு ஹேபிட் ஆயிரும். நன்றி சொல்றது, அடுத்தவங்களுக்கு வந்து கைண்டா இருக்கிறது. யாரு நம்மகிட்ட கைண்டா இருக்கிறாங்களோ இல்லையோ இட் டசன்ட் மேட்டர். நான் நல்லா இருக்கிறேனா, நான் இன்னைக்கு என்னோட வேலையை கரெக்டா செஞ்சேனா, எனக்கும் கோவம் வரும். இப்ப இந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம அன்பா இருக்க முடியும், அந்த அன்பை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மாதிரியான ஆளுங்க அந்த 3 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து சேருவாங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல, வண்டியை பார்க் பண்ணிருக்கீங்க, எடுக்கிறப்ப இன்னொரு வண்டியில இடிச்சிருது. ஓகே, அந்த வண்டிக்காரன் பாக்குறான், என்ன சொல்லுவான், பார்த்து எடுக்கிறது இல்லையா, அறிவு இல்லையா அப்படின்னு வார்த்தையை விட்டுருவாங்க. இட் ஹேப்பன்ஸ் ஆல் த டைம். இங்கே இல்லை, எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து வண்டி வந்து நம்மளோட ஒரு அசெட், அதை வந்து நம்ம நல்லா பாத்துக்கணும். அது காரா இருந்ததுன்னா இன்னும் மோசமா இருக்கும் அவங்க பேசுறது. யாருமே வந்து வேணும்னே செய்யறது கிடையாது, எல்லாமே ஒரு தெரியாம நடக்கிறது தான். அப்ப இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறப்ப நீங்க உங்க காரா இருந்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். நடந்தது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. இந்த டேமேஜ் இஸ் ஆல்ரெடி ஹேப்பன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம பார்த்துட்டு பொறுமையா இருக்கலாம். அதே இது நான் பண்ணியிருந்தேன்னா அந்த செயலை, நான் என்ன சொல்லுவேன், சார் ஏதோ ஒரு ஞாபகம், நான் வந்து கவனக்குறைவா இருந்துட்டேன், என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கறதுல நம்ம ஒரு நாளும் குறைஞ்சு போகிறது கிடையாது. ஏன்னா we did this. நான் கொஞ்சம் அலர்ட்டா இருந்தேன்னா அந்த வண்டியில இடிச்சிருக்க மாட்டேன். இதே இது எனக்கு இடிச்சா நான் எப்படி இருப்பேன்? ரைட். ஸோ நம்ம வந்து 2 பக்கத்துல இருந்து பாக்குறப்ப நம்ம எவ்வளவு விட்டு கொடுத்து போக முடியுமோ, அது தெரிஞ்சவன் தெரியாதவன் இட் டசன்ட் மேட்டர். இப்ப இன்னைக்கு இந்த இது நடந்துச்சு,
நாளைக்கு நான் இன்னொரு வாட்டி வண்டியை நிறுத்திட்டு எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நேத்து எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, அது இனிமேட்டு நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கணும். ஏன்னா நான் இன்னொருத்தரை புண்படுத்துற அளவுக்கு நான் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேன், நான் திருத்திக்க பார்ப்பேன். இன்னைக்கு வண்டி நிறுத்திருக்கேன்னா நான் ஒழுங்கா பார்த்து 4 பக்கெட்டு பார்த்து அவசரப்படாம யார் வண்டியிலும் இடிக்காம நான் எடுத்துட்டு போறேன். எதுக்கு இன்னொரு ஜீவனை கஷ்டப்படுத்தணும்? நம்ம அந்த வண்டி இடிக்கலைன்னா அவன் நம்மளை கத்த போறது கிடையாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. அது நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது மற்றவங்களோட பிளேம் பண்ணாம நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அந்த செயலுக்கு நம்மளை சுத்தி நடக்கிறதெல்லாம் நம்ம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம மாத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா லைஃப் வில் பி மோர் ஹாப்பி அண்ட் இட் வில் நாட் பி லோன்லி அட் ஆல். அருமையாக சொன்னீங்க சார். அதாவது விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, அது மாதிரி விட்டு கொடுப்பது கூட ஒரு விதமான நன்றியறிதல் தான். கரெக்ட். ஏன்னா நீங்க அவனோட ஷூஸ்ல இருந்து பாக்குறீங்க, அவன் நிலைமையில இருந்து நீங்க யோசிக்கிறப்ப சிந்திக்கிறப்ப சரிப்பா அவன் ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ செஞ்சுட்டான் இல்லை ஏதோ பேசிட்டான் அப்படிங்கிறப்ப நம்ம விட்டு கொடுத்து போறதுல இது விட்டு கொடுத்து போறது குடும்பத்துக்குள்ளே இல்லை அப்படிங்கிறப்ப அண்ணன் தம்பிக்குள்ளே இல்லாம இருக்கிறப்ப எப்படி வெளியில இருக்கும்னா லெட்ஸ் பிராக்டிஸ் ஃப்ரம் அவுட் சைடர்ஸ். அடுத்தப்பல ஃபேமிலிக்குள்ளேயும் வரலாம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பது போல நமக்கு நாம் பண்ணிக்கொள்வதுதான் நன்றி அறிதலும் விட்டு கொடுத்தலும். இது இந்த இதெல்லாம் அடுத்தவங்களுக்காக நம்ம இதை சொல்லலை. நான் நல்லா இருக்கிறதுக்கு சுயநலமா, அதாவது இது சுயநலம்னு சொல்ல முடியாது, செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க மேல நாடுகள்ல. செல்ஃப் லவ்னா நம்ம நம்மளை எப்படி அன்பா இருந்துக்கிறது, நம்ம அன்பா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும். நம்மளை சுத்தி இருக்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நம்ம இதை செஞ்சுக்கணும். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது இட் வில் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்ட் ஃபயர், காட்டு தீ மாதிரி பரவுச்சு அப்படின்னா அண்ட் எவ்ரிபடி இஸ் நைஸ். ஒரு சொசைட்டி எப்படி இருக்குன்னு பாத்துங்க. எப்பவும் சிடுசிடுன்னு இருப்பவங்களை பார்க்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிடுசிடுன்னு இல்லாமல் அன்பாகவும் நன்றி அறிதலோடும் இருக்கணும்னு இந்த வீடியோ பார்க்குறவர்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.